அனைவருக்கும் வணக்கம். 6 8ஆம் இடங்கள் என்றாலே அதாவது ஆகாத பாவங்கள் என்று கூறுகிறோம். உண்மையில் அப்படி இல்லை. 6ஆம் பாவத்தில் சுப விஷயங்கள் உள்ளது. இது 8ஆம் பாவத்தில் சுப விஷயம். 6ஆம் பாவத்தில் அதாவது கடனால் முன்னேற்றம், வாடகை வருமானம், அடுத்தவருடைய தனம், வந்துக்கிட்டே சம்பாதிக்கிறது, இதெல்லாம் 6ஆம் இடம் தான் குறிக்கும். எனவே எந்த ஒரு பாவகம் முழுமையாக கெடுவது அவ்வளவு நல்லதல்ல. 6ஆம் பாவதி கெட்டால் கடனற்ற வாழ்க்கை அமையும். ஆனால் 6ஆம் பாவகாதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் பாதிக்கப்படும். ஒரு கிரகம் கெட்டுவிட்ட நிலையில் அந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் பாதிக்கப்படும் போது காரகத்துவமும் பாதிக்கப்படும். 6ஆம் பாவகாதிபதி கெட்டால் நல்ல வேலை இல்லை, நல்ல கடனும் இல்லை, நோயும் இல்லை. ஆனால் அந்த கிரகம் யாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் பாதிக்கப்படும். அதே போல் தான் 8ஆம் பாவம் கெட்டால் அசிங்கம் அவமானம் இல்லை. ஆனால் அதே சமயம் ஆயுள் அங்கே சனியும் வலுவை பொறுத்து ஆயுளும் அங்கே நிர்ணயிக்கப்படும். இந்த அமைப்பில் 6ஆம் பாவகம் தரும் சுப விஷயங்கள் என்னென்று பார்க்கலாம். 12 பாவங்களிலும் நல்ல விஷயங்களும் உள்ளது, கெட்ட விஷயங்களும் உள்ளது. 12 பாவங்களும் ஒரு மனிதனுக்கு தேவைதான். இங்கே தேவையில்லாத பாவகம் என்று எதுவுமே கிடையாது. அந்தந்த பாவகம் இருக்கும் நிலையை பொறுத்தும் அந்த பாவகாதிபதி இருக்கும் நிலையை பொறுத்தும் ஒருவருக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ அமைக்கும். இந்த நிலையில் 6ஆம் பாவகம் தரும் சுப விஷயம் எப்படி சுப விஷயங்களை தரும், எந்த நிலையில் இருந்தால் சுப பலன்கள் நடக்கும் என்பதை ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு விளக்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 16/11/1985 10:52 PM அளவில் பிறந்திருக்காங்க. கடக லக்னம், தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கார். லக்னத்தில் 3ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி, 6ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை. இங்கே லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதி 6இல் மறைவு பெற்றாலும் சந்திரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை என்றாலும் அங்கே வளர்ந்த நிலையில் வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார். இங்கே லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் நீசமாக இருந்தாலும் அந்த கிரகம் வர்க்கோத்தம நிலையில் இருக்கும்போது அந்த கிரகம் வலுவாகவே இருக்கிறது என்று பொருள். ஒரு நீச கிரகத்தினுடைய வீட்டில் அமர்ந்த வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் நல்ல வலுவாகவே இருக்கும். அதாவது ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டும் என்பது பொதுவான விதி. ஆனால் அதே கிரகம் அதாவது ஒரு வீட்டில் அமர்ந்த கிரகம் வர்க்கோத்த நிலையில் இருக்கும்போது வீடு கொடுத்த கிரகம் நீசமாகவே இருந்தாலும் அந்த கிரகம் வலுவாகவே உள்ளது. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சந்திரன் வர்க்கோத்த நிலையில் இருக்கார். லக்னாதிபதியே வர்க்கோத்த நிலையில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். 6ஆம் பாவகாதிபதி நீசமாக இருந்தால் குரு நீசமாக இருந்தாலும் லக்னத்தை பார்க்கிறார். நீசமான கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை அறவே தராது என்று அர்த்தமில்லை, ஓரளவாவது தரும் நிலையில் தான் இருக்கும். அப்படி ஒன்றும் குரு பகை வீட்டிலோ இல்லை, மகர வீட்டில் நீசமாக இருக்கிறார். சனியின் பார்வை டிகிரி அடிப்படையில் குருவிற்கு இல்லை. 7ஆம் பாவத்தில் குரு இருப்பது இந்த ஜாதகருக்கு நல்ல மன வாழ்க்கை. மேலும் 3, 5ஆம் பாவங்கள் பரிவர்த்தனை அடைவது இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான அமைப்பு. அதாவது சகாயம், பூர்வ புண்ணியம் போன்ற விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு பலம் பெற்று இருக்கு. இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு அதாவது வாடகை வருமானம் ஓரளவு வந்து கொண்டிருக்கிறது இந்த ஜாதகருக்கு. அதற்கு காரணம் என்ன? 6ஆம் பாவகாதிபதி நீசமானாலும் 6இல் வர்க்கோத்தம் பெற்ற சந்திரன் இருப்பதால் இந்த ஜாதகர் வாடகை வருமானம் வாங்கி கொண்டிருக்கிறார். அதாவது உட்கார்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தவருடைய தனம், இது எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டட், நிலையான வேலை அமைப்பில் இருப்பவர்கள் அடிமை வேலை செய்யக்கூடிய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் மிகுந்த சுபத்தன்மையுடன் இருக்கும். 6ஆம் பாவம் சுபத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் சிறிது கடனும் இருக்கும், வளர்ச்சிக்கு உண்டான கடனாக இருக்கும். இந்த ஜாதகரே தன்னுடைய அதாவது உறவினருடைய நிலத்தை வாங்குவதற்காக கடன் வாங்கி இருக்கிறார். அது வளர்ச்சிக்கு உண்டான கடன் தானே வரை, அதாவது இது அசுப கடன் கிடையாது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு 6ஆம் பாவத்தில் சந்திரன் வர்க்கோத்த நிலையில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு வாடகை வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் கட்டணங்கள் மூலமாக என்பதை சுக்கிரன் நாளின் பிற்பலமாக மாளவிகா யோகத்தில் இருக்கிறார். கேது அங்கே இணைந்தாலும் கேதுவுடன் இணையும் சுக்கிரன் என்றைக்கும் வலுவிழக்க மாட்டார். ராகுவுடன் இணைந்திருந்தால் தான் அந்த சுக்கிரன் தனது காரகாதிபத்திய விஷயத்தை தரமுடியாத நிலைக்கு செல்வாரே ஒழிய இங்கே கேதுவுடன் இணைவது அப்படி ஒன்றும் அந்த கிரகத்தை பலவீனப்படுத்தாது. இங்கே 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைவதால் இந்த ஜாதகருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறார். ஏனென்றால் செவ்வாய் பரிவர்த்தனை அடைந்த காரணத்தால் 3ஆம் பாவகம் பெண் ராசியாக இருந்தாலும் அங்கே ஆண் கிரகமான செவ்வாய் பரிவர்த்தனை அடைகிறார். 5ஆம் இடத்தில் சூரியனும் இருக்கிறார். இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 3ஆவது தன்னுடைய பங்காளிகள் வகையான சொத்துக்களை வாங்குவதற்காக இந்த ஜாதகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அதனால் கடனும் சிறிது இருக்கிறது. இருந்தாலும் அந்த ஜாதகர் அந்த சொத்துக்களை வாங்குவார். ஏனென்றால் பூர்வ புண்ணியாதிபதி பலம் பெற்ற காரணத்தினாலும்
5ஆம் பாவகத்தையோ 9ஆம் பாவகத்தையோ எந்த பாவகிரகம் பார்க்கிறாரோ தன்னுடைய மூதாதையர்களை சொத்துக்கள் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும். மேலும் தனது உடன்பர் உட்படவா சகோதரர்களுடைய அதாவது பங்காளிகளுடைய சொத்துக்களை வாங்கும் அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு ஏற்படும். அதற்கு காரணம் 6ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் வளர்ச்சிக்குண்டான கருணை கொடுப்பார். இது தற்பொழுதே இந்த ஜாதகத்துக்கு வாடகை மூலம் சிறிது வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் இங்கே வளர்ச்சிக்கு உண்டான கடனை கொடுப்பார். ஆனால் சுபக்கடனாக இருக்கும், அசுபக்கடனாக இருக்காது. 6ஆம் பாவகத்தை பற்றி புரிய முயலும் போது அனைத்து விஷயங்களையும் நன்றாக உன்னித்து பார்த்து தான் பலன் கூற வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகத்தில் இங்கே குரு கெட்டு இருந்தால், இங்கே நீசமானது அப்படி ஒன்றும் கெடல, இங்கே குரு ராகுவுடன் இணைந்திருந்தாலோ அல்லது 6க்காரன 11ஆம் இடத்தில் இருந்தாலோ இந்த ஜாதகத்துக்கு கடன் இருக்காது. ஆனால் அதே சமயம் ஆண் வாரிசு கெடும், அதாவது தனம் கெடும், புத்திரம் கெடும், அதிர்ஷ்டம் கெடும், அனைத்தும் கெடும். எனவே ஒரு பாவகாதிபதி எந்த நிலையிலும் கெடக்கூடாது, பாவக தொடர்பில் இருக்கக்கூடாது. 6ஆம் பாவம் சுபத்தன்மையில கடன் வாங்கி வேலை செய்வார், கடனால் வளர்ச்சிக்குண்டான கடனாக அமையும். இப்படிப்பட்ட பலன் தான் நடக்குள்ளது. 6ஆம் பாவகாதிபதி இதே 6ஆம் இடத்தில் பாவத்தில் இருந்தால் ஜாதகருக்கு நோய் நொடி கடன் தொந்தரவு இருக்காது. அதே சமயம் 6ஆம் இடத்தின் சுப விஷயங்களான வாடகை வருமானம், அடுத்தவருடைய தனம் போன்றவையும் கிடைக்காது. எனவே ஒரு பாவகத்தை நிர்ணயம் செய்யும் போது அந்த பாவகாதிபதியுடைய சுபத்தன்மை அசுபத்தன்மை இவற்றை ஒருங்கிணைத்து பலன் கூறும்போது தான் பலன் துல்லியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.